நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஓகே, IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஷோல என்ன ஃபேஸ் பேக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா வாழைப்பழத்தை பயன்படுத்தி நம்ம ஃபேஸ்க்கு பேக் போடுறது எப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த பேக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பனானாவை நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு பேக் போடுறதுனால உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாகவும் இருக்குது, நேச்சுரலாகவே ரொம்ப ஒரு மாய்ஸ்சரைஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஸ்கின்னை வந்து எப்போவுமே ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வச்சுக்குது இந்த பனானா ஃபேஸ் பேக். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னன்றது இப்போ இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஏஜிங் ப்ராசஸ்க்காக பண்ணக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் தான் பொட்டாக்ஸ். ஸோ பனானாவை நேச்சுரல் பொட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த பனானாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு பேக் போடுறதுனாலையோ இல்லை ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுனாலையோ உங்கள் ஸ்கின்னை வந்து விரிங்கிள்ஸ் வராமல் அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் போய் ஏஜ் ஸ்பாட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நாளாக மறைஞ்சு நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே இளமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பனானாவை உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பேக் போடுங்க. இதனால் இயற்கையாகவே நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப யூத்ஃபுல்லாகவும் அண்ட் முகத்தில் வந்து இந்த சுருக்கங்கள் அதெல்லாம் வராமல் உங்கள் ஃபேஸ் எப்போவுமே வந்து ஒரு க்ளோவோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறதுக்கு முதல்ல எடுத்துக்க போகிறது வாழைப்பழம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிற வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நான் எதுக்கு மஞ்சள் வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பட் நான் எடுத்துக்கிறது மஞ்சள் வாழைப்பழம் தான். ஸோ பனானாவை வந்து நீங்கள் தனியாக வந்து இதுக்காக ஒரு ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் கையிலேயே வந்து பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா அது நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மேஷனில் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் வாழைப்பழம் வந்து என்ன வாழைப்பழம் செலக்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா. பச்சை வாழைப்பழம் இருக்குல்ல, ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பச்சை வாழைப்பழம் வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை அப்ளை பண்ண வராது. அது ரொம்ப தண்ணியாக இருக்கும் நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் எடுத்துக்கிற அந்த வாழைப்பழம் வந்து நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் நல்லா ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி எது ஈஸியாக இருக்கோ அந்த வாழைப்பழமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இந்த பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம இன்னும் ஒரு பொருளும் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ரோஸ் வாட்டர் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரோஸ் வாட்டரையும் இந்த வாழைப்பழத்தையும் நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேஸ்ட் ஃபார்மேஷனில் கிடைக்கும். இந்த பனானா பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ, அதுக்கப்புறமா விட்டமின் ஏ இருக்குது. இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸில் போடுறதுனால உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமும் ரெடியூஸ் ஆகும். அண்ட் உங்கள் ஃபேஸில் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த பேக்கை வந்து ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக இந்த பேக்கை போட்டுட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான பேக்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டேட் பேங்க் நம்பர்லேருந்து கால் பண்ணுறோம். நான் எஸ்டேட்டா? ஸ்டேட் இல்லைம்மா, நான் ஸ்டேட் பேங்க் இப்படி தான் பேசுவான். அவன் என்ன பேசுகிறான் அவனுக்கே தெரியாது.